ஓம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இன்று நமது ஆதிசங்கரர் பகவத் பாதாள் அவருடைய காலத்திலே நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை பார்ப்போம். இது இந்த கலியுகத்தில் அப்படியே நடந்து கொண்டு ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத் பாதாள் இந்த பாரத தேசம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு ஆன்மீக பிரச்சாரம் செய்தவர். இது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இப்படி இந்த அரிய ஆன்மீக தொண்டு சங்கர திக் விஜயம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். நமது வாத்தியார் புகழ்ந்து போற்றுவார். இப்படி ஒரு முறை இதே போல ஸ்ரீ ஆதிசங்கரர் பகவத் பாதாள் ஒரு பெரிய அவருடைய சீடர்களுடைய சேர்ந்து ஒரு குழுவாக அவர் பின்னாடியே பாத யாத்திரையை சென்று கொண்டிருந்தார்கள். கேரள தேசத்திலே தனது பாத யாத்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்குள்ள மகான் ஆதிசங்கரர் மெதுவாக உள்ளே செல்கிறார். அங்கே ஒரு விவசாயி கள் அறிந்து கொண்டு இருந்தான். இந்த ஆதிசங்கரர் பகவத் பாதாள் வருவதை பார்த்துவிட்டு விழுந்து நமஸ்காரம் செய்து நமஸ்கரித்து சங்கரதேவா சங்கரதேவா என்று தன்னை மறந்து அவரை பிரதட்சணம் வலம் வந்தான். வந்திருந்த மகானுக்கு எதை கொடுக்கறது என்ன கொடுக்கறது, ஒண்ணுமே எதையாவது கொடுக்கணுமே என்ற ஒரு எண்ணத்தில் தயங்கி 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 என்ன செய்தான், கையில் இருந்த கள் பானையை அவரிடம் எடுத்து அப்படியே நீட்டினான். பக்தி பெருக்கால என்ன தான் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் ஒரு பக்தி, அப்படிப்பட்ட பக்தி அந்த கல்பானையை ஆதிசங்கருக்கு அந்த விவசாயி அந்த பானையை கொடுக்கும்போது என்ன செய்தார் தெரியுமா? ஸ்ரீ ஆதிசங்கர் அவனுடைய அன்பின் சக்தியை அப்படியே புரிஞ்சு கொண்டு உணர்ந்து கொண்டு அந்த கல்லை அப்படியே வாங்கி அதை பருகி அவனை நன்றாக ஆசீர்வாதம் செய்துவிட்டு வழக்கம் போல் தனது பாத யாத்திரையை தொடர்ந்தார். இங்குதான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். அவருடன் பின்வந்த எத்தனையோ சீடர்கள் என்ன சொன்னார்கள்? முணுமுணுப்பு. ஒரு சன்னியாசி கள் அருந்தலாமா, இவர் கள்ள குடிச்சு விட்டாரே அப்படின்னு முணுமுணுன்னு ஏதோ நக்கல் கிண்டலாக பேசிக்கொண்டே வந்தார்கள். இது நடந்து கொண்டே இருக்கும்போது சிறிது தூரம் சென்றடைந்தார் பகவத் பாதாள். ஈயம் காய்ச்சும் வருபவன் ஒரு பட்டறையிலே தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தான். ஸ்ரீ ஆதிசங்கரரை கண்டவுடன் அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். அந்த சந்தோஷ வெள்ளத்திலே என்ன நடக்குது எல்லாத்தையும் விட்டு விட்டு ஸ்ரீ பகவான் ஆதிசங்கர் பகவத் பாதருடைய பாதம் பணிந்து விழுந்து வணங்கினான். அவனை ஆதிசங்கரர் அப்படியே ஆசீர்வாதம் செய்து அவனை நன்றாக இரு என்று அருளாசி செய்தார். அவனும் தனது பக்தி பெருக்கினால் மகானுக்கு என்னத்தை கொடுக்கிறது, எதை கொடுப்பது என்று தெரியாமல் தன்னையும் மறந்து கொதித்து கொண்டிருந்த ஈயம் வழிந்த குவளையை எடுத்து ஆதிசங்கரிடம் அப்படியே நீட்டினான். எதுவுமே கூறாமல் கொதித்து வழிந்த ஈயத்தை அவ்வாறே மடக்கென்று அருந்தி காலி குவளையை அவனிடம் கொடுத்து விட்டு தன்னுடைய பாத யாத்திரையை மீண்டும் தொடர்ந்தார் ஆதிசங்கரர். இப்படி இதுவரை ஆதிசங்கரை பற்றி சன்னியாசி கள் அருந்தலாமா, இவர் கள் குடிக்கலாமா அப்படின்னு முணுமுணுத்தவர்கள் வாயடைத்து சில பேர் தெரிச்சு ஓடினார்கள். கள்ளும் ஈயம் அவருக்கு ஒன்றே, அனைத்தையும் கடந்த பரபிரம்மே ஸ்ரீ ஆதிசங்கரர் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி உணரத்தான் இந்த லீலை நடந்தது. சித்தனுக்கு கல்லை மோராகவும் கொதிக்கும் ஈயத்தை இளநீராகவும் மாற்றத் தெரியும் என்றார் நமது சர்க்குரு வெங்கட்ராம சித்தர். கல்லால் ஆடும் மனதை ஆடாது நிற்க வைக்க சற்று நேரம் சென்றது. கல்லை அழித்த விவசாயி, அந்த விவசாயியானவர் மற்றவர்
கூற கேட்டு பெரிய தப்பு செஞ்சிட்டேனே, அடாடாடாடா என்னமோ செய்துட்டேனே அப்படின்ட்டு அவரிடம் ஓடி போய் மகாபிரபு மகாபிரபு அப்படின்னு மன்னிச்சுக்கோங்க என்று ஓடி வந்தான். ஆதிசங்கரிடம் ஒரு சந்நியாசிக்கு கல்லை அழித்து விட்டேனே, இதற்கு பரிகாரம் அளியுங்கள் என்று கண்ணீர் மல்க அவரது பாதத்தில் விழுந்து விழுந்து வணங்கி சரணடைந்தான். அப்பொழுது ஆதிசங்கரர், அப்பா நீ கவலைப்படாதே, இங்கிருந்து கிழக்கு நோக்கி உனது பயணத்தை நீ மேற்கொள்ளு. எந்த சிவன் கோவில் மூலவர் எதிரே எந்த சிவன் கோவிலின் மூலவர் எதிரே ஆடு நிற்கின்றதோ அந்த கோவிலில் திரு உருவாய் கல்லால் ஆடும் மனதை ஆடாது நிற்கும் சக்தியை அந்த ஆட்டினால் நீ பெறுவாயாக என்று ஆசீர்வாதம் செய்தார். அந்த விவசாயி கிழக்கு நோக்கி தனது பயணத்தை மேற்கொண்டான். பல நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஒரு சிவன் கோயிலையும் கண்டான். அங்கு மூலவர் முன்னாடி ஒரு ஆடானது நின்று கொண்டிருந்தது. இந்த விவசாயியை கண்டவுடன் கனைத்தவாறு மே என்று கனைத்தவாறு அந்த ஆடு துர்க்கை சன்னதி எதிரே உள்ள பள்ளி அறையிடம் அவனை அப்படியே இழுத்து சென்றது. அங்கு ஒரு மகரிஷி சாம்பிராணி தூபத்தை எழுப்பி கொண்டிருந்தார். பள்ளி அறை மட்டும் இல்லாமல் அந்த ஆலயம் முழுவதும் எங்கும் சந்தன நறுமண புகை. அந்த நறுமணத்திலே அப்படியே லயித்து நின்ற அந்த மனம் பக்தி பெருக்கால் அப்படியே இளகியது. சந்தன புகையின் இடையிலே ஸ்ரீ ஆதிசங்கரர் அப்படியே அவனுக்கு திருக்காட்சி அளித்தார். திருக்கயிலாயம் சென்று வருகிறேன். குடிப்பழக்கத்தால் எப்பொழுதும் ஆடுகின்ற மனதை நிலைநிறுத்த இந்த திருக்கோவிலில் பள்ளி அறையில் சாம்பிராணி நறுமணமான புகையிட்டு வர அந்த பழக்கம் மறையும். இன்றிலிருந்து இக்கோவில் பள்ளி அறையில் சாம்பிராணி தூபமிடும் கைங்கரியத்தை, இந்த புண்ணிய காரியத்தை நீ ஏற்பாயாக என்று சொன்னார் ஆதிசங்கரர். இந்த கலியுகத்திலே குடிப்பழக்கத்தால் லட்சோப கணக்கான குடும்பங்கள் வாடுகின்ற நிலை, அதாவது கதறி வாடுகின்ற நிலை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக இங்கு நல்ல நறுமண புகையுடன் சாம்பிராணி தூபம் இடும் நல்ல காரியத்தை நீ மக்களுக்கு எடுத்து சொல்லுவாயாக, எடுத்து அறிவிப்பாயாக என்று ஸ்ரீ ஆதிசங்கரர் அவனுக்கு அருளாசி செய்தார். அந்த இடம் எது? நின்ற ஊர் பூசபலன். இந்த திருக்கோவில் தான் சென்னை அருகே இருக்கின்ற நின்றவூர் என்னும் இடத்தில் தலத்தில் உள்ள ஸ்ரீ ஹிருதயாளீஸ்வரர் திருக்கோவிலாகும். இந்த கோவிலில் தற்பொழுது ஸ்ரீ நடராஜருடைய சன்னதியானது அமைந்துள்ள இடத்தில் ஒரு நில சுரங்கம் இருந்துள்ளது. இதன் வழியாகத்தான் அந்த காலத்திலே ஸ்ரீ ஆதிசங்கரர் திருக்கைலாயம் சென்று வந்தார். இப்படி இந்த சுரங்கத்தினுள் நீர் தடாகம் ஒன்று உள்ளது. ஸ்ரீ ராமானுஜர், நமக்கு ராமானுஜரை பற்றி நன்றாக தெரியும். இதில் இறங்கி நீராடிய பின்னரே திருக்கோவிலின் அருகே உள்ள 108 திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்தார். இந்த தடாகத்தின் மகிமையால் ஆயிரக்கணக்கானோரின் குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு அருளாசி புரிந்தார். ஆகவே தீவிர குடிப்பழக்கத்தை, ஆல்கஹாலிசம் நிறுத்த விரும்புவோர் இந்த திருநின்றவூர் ஹிருதயாளீஸ்வரர் கோயிலின் பள்ளி அறையிலும் நில சுரங்கம் உள்ள ஸ்ரீ நடராஜர் சந்நிதியிலும் முன் அனுமதி உத்தரவு பெற்று நறுமணம் கலந்த சாம்பிராணி தூபமிடுவது சிறந்த வழிபாடாகும். இந்த சுவாமியின் மூர்த்தி ரூபத்தை அப்படியே மறைக்கும் அளவிற்கு அடர்த்தியாக சாம்பிராணி நறுமண புகை
நன்கு படியுமாறு தூபமிட்டு வர வேண்டும். இதுவரை எப்போதேனும் மது அருந்தியோர் அதற்கு பரிகாரமாக இந்த திருக்கோவிலில் தூபமிடுவது மிக மிக முக்கியம். மேலும் தினசரி தங்கள் வீட்டின் அருகில் உள்ள திருக்கோயில்களிலும் அனைத்து சந்நிதிகளிலும் மேற்சொன்னபடி சாம்பிராணி தூப சேவையை செய்து கொண்டே இருக்க குடிப்பழக்கத்தை பற்றிய எண்ணம் அடியோடு நீங்கும். ஸ்ரீ சென்னை ஹிருதயாளீஸ்வரர் கோயில் ஹிருதய நோயை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் நிரந்தர குடிப்பழக்கத்தையும் நீக்கி இறை தரிசனத்தையும் காட்டி நல்வழி காட்டி வாழ்க்கைக்கு நல்லதையே கொடுக்கும் இடம் திருநின்ற ஒரு எண்ணெய் பெற்ற தாயார்னு சொல்கிறோம் இல்லையோ. இப்படி குடிப்பழக்கம் என்பது பூர்வ ஜென்ம வினைகளின் தொகுப்பே ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜென்மத்திலே செய்த பலவிதமான அதர்ம செயல்களாலும் பலவிதமான தீய கர்மாக்களாலும் குடிப்பழக்கம் தொற்றிக்கொள்கின்றது. இந்த கர்மவினை காரணங்களுள் ஒரு சில பிறரை மயக்கி தன் வசப்படுத்தி ஏமாற்றுதல், அழகு, அந்தஸ்து, பலம், செல்வம் இவற்றால் பிறரை மயக்கி மிரட்டி தன் சுகபோகங்களை அனுபவிப்பது, போதைப் பொருட்களை லாகிரி வஸ்துகளை விற்று பணம் சேர்ப்பது, மதுபான வகையான தொழிலை நடத்துவது, ஆபாசங்களினால் பிழைப்பை நடத்துவது, பிறர் அழகில் மயங்கி தன் குடும்பத்தை நிராதரவாக அம்போ என்று விட்டுவிடுதல், அவ்வப்போது பிறருக்கு மதுபான வகைகளை வாங்கி அளித்து மகிழ்ச்சியூட்டி தன் காரியங்களை சாதித்து கொள்ளுவது, பொழுதுபோக்கிற்காகவும் நேரத்தை கடத்துவதற்காகவும் போதையில் தன்னை இழந்து வாடுவது, வீட்டில் பிரச்சனைகளை சமாளிக்க அஞ்சி போதை நிலையிலேயே உலாவது, இது மிகவும் அபாயகரமான பாவ செயல். பிறவிகளை பெருக்கும் கள் குடித்தவனப்பா காரணத்துடன் மலமூத்திரம் பருகவே வைத்திடுவாய் நரகத்தில் என்று கூறிடுவாய் வராக புராணத்திலே என்று நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ்தர் 15/7/1982 அன்று சென்னை திரு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலே முழங்கியதை உபன்யாசத்தை இங்கு நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைய நிலையிலே மிகுதியான செல்வம் இருப்பதால் தினசரி குடித்தல் என்பது அப்படியே நிரவி வருகின்றது. இவ்வாறு தொடர்ந்தால் பின்வரும் பிறவிகளிலே ஒரு பெரிய குடிகாரனுக்கு மனைவியாகவோ குழந்தையாகவோ பிறந்து வாழ்நாள் முழுவதும் குடிகாரனின் கையால் அடி உதை வாங்கி நரக வேதனைத்தான் ஏற்படும். ஏனென்றால் ஒரு ஜென்மத்துக்கு உரிய முன்வினை பயனை அனுபவித்துத்தான் கழித்தாக வேண்டும். கணவனுடைய பிள்ளைகளுடைய குடிப்பழக்கத்திற்கு அவர்களுடைய தீவினைகள் மட்டுமின்றி நம்முடைய முன் ஜென்ம தீவினைகளும் காரணமாகின்றன என்பதை ஒவ்வொரு பெண்மணியும் முழுமையாக உணர வேண்டும். உணர்ந்தால்தான் பின்னர் அதை களைவதற்கு பரிகார வகைகளை அறிந்து கொண்டு அவற்றை கடைபிடிக்க வேண்டும். குடிப்பழக்கம் தீர்வதற்கு சரபேஸ்வரர் பூஜை, சென்னை ஹிருதயாளீஸ்வரர் ஆலய நடராஜர் கோயிலிலே நறுமண சாம்பிராணி புகை தூபம் தினமும் வீட்டில் மற்றும் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு நல்ல நறுமணமுள்ள சாம்பிராணி தூபத்தை போடுவதும் நல் பலனை தரும். அருகில் உள்ளவர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் செய்த தீவினையாக இருந்தாலும் அந்த இடத்தில் உட்கார்வது, பேசுவது, சாப்பிடுவது, அப்படி வரும் தீவினை சக்திகளும் நம்மை தாக்கலாம். ஆகையினால் சாம்பிராணி புகையானது ஒவ்வொரு வீட்டிற்கும் இல்லத்திற்கும் மிக மிக முக்கியமான அற்புதமான தற்காப்பு சக்தி கொண்ட தெய்வீக பொருளாகும். மஞ்சுபாஷ்ய மகரிஷியை போற்றி, மஞ்சுபாஷ்ய மகரிஷியை போற்றி, ஸ்ரீ மஞ்சுபாஷ்ய மகரிஷியே நமோ நமஹ. ஓம் எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.